லூசாடி நீ எப்ப பார்த்தாலும் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. டேய் எப்ப பார்த்தாலும் ஏன்டா ஆளு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? டேய் சும்மா இருடா, உனக்கு என்ன விஷயம்னு தெரியாது. அப்படி என்ன சண்டை விஷயம்? ஸ்பீக்கர்ல போடுறேன், நீ ஏன் கேளு. என்னதாம்மா பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எல்லாத்துக்கும் அவன் தானே காரணம். நான் இங்க ஒருத்தி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட ஜாலியா இருக்கு. உண்மையாடா? நான் சொல்றேன், நீ என்னதான் சொன்னா நீ பண்ணது பச்சை. அவ எந்த பொண்ணை சொல்றான்னு தெரியுதாடா? எந்த பொண்ணு? அவ எங்க அம்மாவை சொல்றாடா. உங்க அம்மாவா? பொசசிவா இருக்கலாம், அதுக்கு நீ இவ்வளவு பொசசிவாடா இருக்கிறது? என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு தானே. நான் காதல் மீதானா காதல் மீதானா உன்னை காண சொல்றா. என்ன மச்சான், நேற்று உங்க ஆளு கூட பீச்சில் செம என்ஜாய் பண்ண போ. உனக்கு எப்படி தெரியும்? உன் ஆளு தானே ஒரு ஆப் விடாம எல்லா ஆப்லயும் ஸ்டோரி போட்டு வச்சிருக்காளே. சரியான ஸ்டோரி பைத்தியமா இருக்கும் பழக்கம் உன் ஆளு. டேய் தேவலாமலாம் பேசாத, மூடிட்டு போன வை, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். பேபி போலாமா? என்னடா ஒரு மாதிரியா இருக்க? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிக்கிறேன், நம்ம போற இடத்துல ஸ்டோரி போடாதுன்னு. புரியுது. காதல் மீதானா வேற ரெண்டு. என்னடா உங்க ஆளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்க போல. டேய் உனக்கு எப்படி தெரியும்? எங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கியா என்ன? உன் ஆளோட லைவ தாடா பாத்துட்டு இருக்கேன். லைவா? ஹாய் ப்ரோ. ஏய் யாருடி அவன்? ஓ அவனா? அவன் தாண்டா என்னோட ஹிடன் கேமராமேன். ஹிடன் கேமராமேன்னா? அப்படின்னா உனக்கே தெரியாம நம்மளோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து தரவனே அவன் தாண்டா. அப்போ அன்னைக்கு கட்லிக்கு இல்ல நான் தான் இருந்தேன். கட்லுக்கு கீழே இருந்தியா? ஏய் இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியாதா? இனிமே புதுசா கேட்குற மாதிரி கேட்குற. ஒழுங்கா என் கூட லவ்வரா இருக்கிறது தான் இரு, இல்லைன்னா இந்த லவ் மாரிலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அன்னைக்கு அந்த மாதிரி தான் என்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கிற நீ? நீ அப்படிதான் ட்ரெஸ் போடுவியா? அந்த ட்ரெஸ் போட்டு என்னமோ அவன் கூட அப்படி சுத்தின்னு இருக்க. போட்டோல அப்படிதான் நீங்க ரெண்டு பேரும் என்னமோ ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதை நான் கேட்டா உங்களை சந்தேகப்படுறேன்னு அர்த்தமா? நல்லா இருக்கும் உங்க நியாயம். டேய் இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அசிங்கமா வருது என் வாயில உன்னெல்லாம். டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் சொன்னா புரியா? டேய் பாயமுறா, இப்போ லவ் பண்ற பொண்ணே சந்தேகப்படுறியா? அசிங்கமா இல்லை உனக்கு? நான் நீ எதுவும் பேசாதடா. நீ லவ் பண்றேன்னா நீ சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும், நீ சொல்ற இடத்துல தோணும், நீ சொல்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுமாடா. அவங்க பொம்மையாடா அவங்க வீட்டுலாம். டேய் உனக்கு என்ன? டேய் பாயமுறா, அவங்க இடத்துல ஒன்னையும் உன் இடத்துல அவங்களையும் வச்சு படுறா. அப்போதான்டா அவங்களோட கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு பிடிச்ச லவ் கூட ஒரு நாள் உனக்கு போயிடும். இப்போ நான் என்னடா பண்ணணும்? முதல்ல கால் பண்ணி சிஸ்டர்கிட்ட சாரி கேளு. சிஸ்டரா? யார் சிஸ்டரு? ஆ என்ன சிஸ்டரா? வாழை தாண்டா என் சிஸ்டருன்றேன். சிஸ்டரா? பிரதரு? பிரதரா? பையன் பரத், அவனை தான் நான் லவ் பண்ணுறேன். பையனா? அவன் மட்டும் எல்லா பசங்க கூடயும் பேசிக்கிட்டு இருக்கான், எனக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இருக்காதா? எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஃபீலிங்ஸா? இருந்தாலும் நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஒரு பையனோட மனசு இன்னொரு பையனுக்கு தானே தெரியும். உத்தமா டேய் ஆளை விடுடா. டேய் எங்கடா போற? அண்ணன் வந்திருக்கேன்டா. பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ. ஏய் பார்த்து போன. ஓகே டார்லிங். ஆத்தி அம்மா செம்ம மேட்ரு இன்னைக்கு. காதல் மீதானா இந்த நேரத்துல வந்தான் காதல் என்ன திரும்ப அவளே ஃபோன் பண்றான். சொல்லு செல்ல குட்டி. பேபி எங்க வீட்ல யாரும் இல்ல, கொஞ்சம் வீட்டுக்கு வரியா? இப்பதானடி வந்துட்டு போனேன். ஐயோ திரும்ப உனக்கே கால் பண்ணிட்டனா? சீக்கிரமா போனா அடி. போகுது பாரு பாரு நெருப்ப கட்டிடும். மங்களுக்கெல்லாம் தப்பில் இருக்குடிவங்களுக்கு எல்லாம்